நேர்களே வணக்கம். இன்றைய தலைப்பு என்பது உலகின் முதல் சிவன் ஆலயம், அதாவது வரும் ஏப்ரல் மாதம் குடமுழுக்கு காணவிருக்கும் ஆலயமாகும். இந்த ஆலயம் என்பது உலகின் முதல் சிவன் ஆலயமாகும். உத்தரகோசமங்கை சிவனின் சொந்த ஊர் மற்றும் உலகின் முதல் நடராஜர் தோன்றிய ஊராகும். உலகின் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோவில் மற்றும் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோயில், 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் இதுதான். 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்கர லிங்கம் உருவாக்கிய ஆலயம் இதுவாகும். 3000 ஆண்டுகளாய் பூத்து குலுங்கும் இளந்த மரம் உள்ள ஆலயம் இதுவாகும். தென்னாட்டு உடனே சிவனையே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம் இது. மரகத நடராஜ சிலை உள்ள ஆலயம் இது. இத்தலத்துக்கு பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலை படைப்பாக உள்ளார். கோவில் வாசலில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி உள்ளனர். இத்தலத்துக்கு முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று இத்தல மான்மியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகின்றது. ராமேஸ்வரத்திலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் இவ்வாலயம் உள்ளது. பிரதோஷத்தன்று இங்கு தாளம்பூ வைத்து வழிபடுகின்றனர். இந்த கோவிலில் சிவனுக்கு அம்பாளுக்கு தாளம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம். இதனால் திருமணம் உடனே கைகூடும் என்றும் சொல்லப்படுகின்றது. மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும். உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோசமங்கை தலத்துக்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியதாகும். உலகில் உள்ள 1087 சிவாலயங்களிலும் இருக்கும் அருட் சக்திகளை தன்னகத்தே கொண்டு விளங்கும் சகஸ்கரலிங்கம் இங்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நன்றி நேயர்களே, நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.